மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு வெறும் இந்த ட்ரெயினில் 4 மணி நேரம் தான் ஆகுமா? அது எந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற இன்டர்சிட்டி அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் எல்லா அன்ரிசர்வ் கோச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கோச்சாலும் ட்ராவல் பண்ணலாம். அதனால நான் ஒரு கோச்சாக பார்த்து ஏறிட்டாங்க. அண்ட் உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்தா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக காலியாக தாங்க இருந்துச்சு. அப்படியே நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஆன் டைமுக்கு டிபார்ச்சர் ஆச்சுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மதுரை டு திண்டுக்கல் நடுவில் எல்லா ஸ்டாப்பிங்கும் நிற்குங்க. ஸோ எல்லா ஸ்டாப்பிங்கும் கரெக்டாக ஒரு நிமிஷம் நின்று இருந்தாங்க இந்த ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் இருக்கிற மக்களுக்கு கரெக்டாக மார்னிங் டைமில் ஸ்கூல் காலேஜ் போகிறதுக்கு யூஸ் ஆகுங்க. ஏன்னா அப்படியே திண்டுக்கல் ஸ்டேஷனுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ரீச் ஆகணும். அண்ட் திண்டுக்கல் ஸ்டேஷனில் தாங்க நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியிருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ எந்த விதமான எக்ஸ்பிரஷன் இல்லாமல் வாங்கினா அதுவும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்துட்டு ஒட்டன்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியாக தான் கோயம்புத்தூர் வரும். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறது கேரளா பார்டர் கிட்டனால பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் மான்சூன் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் சம மழை பெய்யுதுங்க. ஒரு 4.5 மணி நேரத்தில் நம்ம கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல் இருக்குது.